எல்லோருக்கும் வணக்கம். நாம இப்ப பார்க்க போறது ஏயுடி யூஎஸ்டி அண்ட் நியூசிலாந்து யூஎஸ்டி. நமக்கு மார்னிங்கே வந்து ஒரு புல்லிஷ் பிளாக் பேட்டர்ன் வந்து கிடைச்சிருந்தது. பட் நம்ம வந்து ட்ரேட் பண்ணல. ஏன்னா நியூஸுக்கு கிட்ட வந்தது. ஏன்னா நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஏயுடி யூஎஸ்டி 6:00 இருந்தது. நியூசிலாந்து யூஎஸ்டி வந்து 6:30 நியூஸ் இருந்தது. அதனால நம்ம வந்து ட்ரேட் எடுக்கல. பட் ஒரு புல்லிஷ் பிளாக் பேட்டர்ன் வந்து சூப்பரா டார்கெட் போயிருக்கு. வாங்க நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஏயுடி சார்ட் கரெக்ட்டா நியூஸ் வரும்போது அந்த பேட்டர்ன் வந்து பிளாக் வந்து கிரியேட் ஆயிருந்துச்சு. ஜஸ்ட் நவ் இப்ப தான் டார்கெட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரி ஓகே. நம்ம வந்து இத ஷேர் பண்ணுவோம்ன்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். கரெக்ட்டா நம்மளுக்கு இந்த கேனல் கம்ப்ளீட் ஆயிட்டு இந்த கேனல் தான் நியூஸ் வந்தது. இருந்தாலும் நம்ம வந்து இத ட்ரேட் பண்ணல. ஏன்னா நியூஸ்க்கு நம்ம ட்ரேட் பண்ற மாரி ஆயிடும். ஏயுடி பார்த்தீங்கன்னா 6:00 நியூஸ். சிபிஐ நியூஸ் இருந்தது. கரெக்ட்டா டார்கெட் ஹிட் ஆயிருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த நியூஸ் கேண்டிலு அங்கருந்து ஒரு விக் அடிச்சுட்டு டார்கெட் போயிடுச்சு. எடுத்திருந்திருக்கலாம். ஓகே. நம்ம நியூஸ்ல ட்ரேட் பண்ற மாரியே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம பண்ணல. பட் சினாரியோ வந்து ஒர்க் ஆயிருக்கு. ஒரு புல்லிஷ் பிளாக் பேட் வந்து டார்கெட் ரீச் ஆயிருக்கு. சரி நம்ம வந்து நியூசிலாந்து யூஎஸ்டி பார்ப்போம். மேக்ஸிமம் 20 யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி அது வந்து ஒரு சேமா அப்படியே மூவ் ஆகும். அதேமாரி ஏயுடி யூஎஸ்டி நியூசிலாண்ட்லயும் ஏயுடி யூஎஸ்டி நியூசிலாந்து யூஎஸ்டியும் அதேமாரி சேமா மூவ் ஆகும். இவன் ஃபிளாக் போட்ட மாரியே அவனும் வந்து ஒரு ஃபிளாக் பேட்டர்ன் வந்து போட்டிருந்தான். நம்ம அதையும் பார்ப்போம் வாங்க. நியூசிலாந்து யூஎஸ்டி ரொம்ப அக்ரெசிவா மூவ் ஆயிடுச்சு. இருந்தாலும் இவனும் வந்து பேட்டர்ன் குடுத்துட்டு தான் போயிருக்கான் நியூஸ்ல. அதே ஃபிளாக் சிமிலர்லி வந்து டபுள் த டார்கெட் போயிருக்கு. பட் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த டார்கெட் அவ்வளோலாம் இல்ல, தேவையில்ல. பட் இந்த ட்ரேட நம்ம வந்து எடுக்கல. ஏன்னா வந்து நியூஸ்ல அக்ரெசிவ் பட் இது வந்து பிரேக் அவுட் ஆயிட்டு, இங்கே சஸ்டெயின் ஆயிட்டு கரெக்ட்டா அது வந்து நியூஸ் கேண்டில் பாருங்க. 600 டூ 700 பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு. நியூஸ் கேண்டில்னு செக் பண்ணுவோம். 600 டூ 700 கிட்ட போயிருக்கு. பட் நம்ம வந்து ஒரு 270, 280 ரேஞ்சில நம்ம டார்கெட் இருக்கு. இது நியூஸ் நியர் பை நியூஸ்ன்றதுனால நம்ம வந்து இத ட்ரேட் பண்ணல. பட் சினாரியோ வந்து பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆயிருக்கு பாருங்க. நீங்களும் வந்து இத ட்ரா பண்ணி பாருங்க. ஒர்க் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட்டா 6 மணிக்கு ஏயுடி நியூஸு சிபிஐ வந்தது. 6:30 நியூசிலாந்து. இங்க பாருங்க கரெக்ட்டா அந்த 6:30 நியூஸ் வந்தது. கரெக்ட்டா அத ட்ரெண்ட் படி ஃபாலோ பண்ணிடுச்சு. இது வந்து நியூஸுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் வந்திருக்கு. பட் இயர்லி மார்னிங்கா வந்திருக்கு இது. அதனால நம்மளால இந்த ட்ரேட் வந்து எடுக்க முடியல. ஆனா ஏயுடி யூஎஸ்டி வந்து நானு பார்த்தேன். பட் நம்ம வந்து நியூஸ் ட்ரேடிங் பண்ற மாரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் அதுவும் வந்து ட்ரை பண்ணல. பட் டார்கெட் வந்து பக்காவா ரீச் ஆயிருக்கு.
நாம இப்போ வந்து ஏவிடியூஎஸ்டி, நியூசிலாந்து யூஎஸ்டி ஒரு புல்லிஷ் பிளாக் பேட்டர்ன் வந்து டார்கெட் போயிருக்கிறத பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோல்ட்ல வந்து சினாரியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சேனல் ஃபார்மேஷன் இருக்கு. இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் சேனல். ட்ரெண்ட் லைன் கரெக்ட்டா மேட்ச் ஆயி ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கு. வச்சு சினாரியோ ஒரு 15 மினிட்ஸ்ல, 30 மினிட்ஸ்ல வந்து ஒரு சின்ன ஸ்விங் ஆயிடுச்சுன்னா, மேபி இந்த பாட்டம் வரலாம். 4 ஹவர்லயும் சேனல் இருக்கு. செக் பண்ணி பார்ப்போம். ஓரளவு ஒரு சிம்மெட்ரிக்கல் ட்ரெண்ட் லைன் இருக்கு. 4 ஹவர்லயும் ஒரு சேனல் ஃபார்மேஷன் இருக்கு. அங்க நம்மளுக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ்ல மறுபடியும் ஒரு இன்சைட் சேனல் இருக்கு. அதனால மேக்ஸிமம் வந்து 2 ட்ரெண்ட் லைன் மிட் பாயிண்ட்லயே நிக்குது. மேபி ஒரு 30 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ்ல ஸ்விங் லோ சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா, கண்டிப்பா பாட்டம் வர வாய்ப்பு இருக்கு. வச்சு வெயிட் பண்ணி பார்ப்போம். யூரோ யுஎஸ்டி யூரோ யுஎஸ்டி பார்த்தீங்கன்னா, 4 ஹவர்ல ஒரு இன்வெர்ட்டட் டேட்ன்னு சொல்லிட்டு போட்டிருந்தது. அதுவும் டார்கெட் வந்து ரீச் ஆயிடுச்சு. ஜஸ்ட் நவ் இப்ப தான் வந்து ரீச் ஆயிடுச்சு. நம்ம அதையும் பார்ப்போம். எல்லாமே வந்து அக்ரெசிவா போயிடுச்சு. இது கரெக்ஷன் வந்தா ட்ரை பண்ணலான்னு பார்த்தோம். பட் இது கரெக்ஷன் வரல. இன்னும் வந்து ஒரு 50 பாயிண்ட் இருக்கு டார்கெட். ஓகே ஆல்மோஸ்ட் டன். ஏவிடி யுஎஸ்டி பார்த்தோம். அப்புறம் நம்ம நியூசிலாந்து யுஎஸ்டி பார்த்தோம். அது 2மே வந்து நியூஸ் ட்ரேடிங்க வந்து டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. கோல்டு வந்து ஒரு சேனல் ஃபார்மேஷன் இருக்கு. லெட்ஸ் சி வெயிட் பண்ணி பார்ப்போம். யூரோ யுஎஸ்டி 4 ஹவர்ல ஒரு இன்வெர்ட்டட் ரேட்ன்னு சொல்றது வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 50 பாயிண்ட்ஸ் இருக்கு. அது மேபி கம்ப்ளீட் ஆயிடும். லெட்ஸ் சி நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.